நான் அரசியலுக்குள் செல்ல விரும்பவில்லை. அரசியல் தட்பவெப்ப நிலையை கடந்த ஒரு அரங்கம் இந்த அரிமாக்களினுடைய மறுமலர்ச்சி சந்திப்பு அரங்கம். சாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, அரசியல் கட்சிகளினுடைய வளைத்தல் இல்லை. இதை தாண்டிய பெருமக்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், தொழில் முனைவோர்கள், வணிக பெருமக்கள், இந்த சமூகத்துக்கு பல்வேறு துறைகளிலே பணியாற்றுகின்றவர்கள், கல்வியாளர்கள், பேராசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒன்றாக இணைந்து கரம் கோர்த்து we serve, நாங்கள் சேவை செய்கிறோம், சேவை செய்வதற்காகவே நாங்கள் இந்த அரிமா சங்கத்திலே எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சேவை செய்ய வந்த பெருமக்களுக்கு நான் தலைவணங்கி பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மனித மனங்கள் காயப்பட்டு கிடக்கின்றன, கண்ணீர் இல்லாத முகங்களே இல்லை. ஆகவே சக மனிதனுடைய கண்ணீரை துடைப்பதுதான் மனித நேயம் என்ற விதத்தில் அந்த மனித நேயம் அது தழைக்க வேண்டும் என்ற எண்ணம் 1879 வருடம் ஜனவரி திங்கள் 13ஆம் நாள் அமெரிக்க நாட்டினுடைய அரிசானா மாநிலத்தின் ஒரு படைமுகத்து தளபதியினுடைய மகனாக பிறந்த மெல்வின் ஜோன்ஸ் என்பவருக்கு அவருடைய இளம்பிராயத்தில் ஏற்பட்ட உணர்வுகள் காரணமாக அங்கே சந்திக்கின்ற நண்பர்கள், சிகாகோ பட்டணத்தினுடைய வீதிகளிலே உரையாடுகிற நண்பர்கள், பல்வேறு சங்கங்களை வைத்துக் கொண்டு கலந்து உரையாடுகிற வேளையில் நாம் ஒன்றாக சிந்தித்து அனைவரும் கூட்டு முயற்சியாக இந்த சமூகத்துக்கு சேவை செய்தால் என்ன என்ற எண்ணம் ஏற்பட்ட காரணத்தால் முதல் உலக யுத்தம் நிறைவடைகிற தருவாயில் கேசர் வில்லையேத்தருடைய போர் முழக்கம் ஓய்ந்த வேளையில் அந்த முதல் உலக யுத்தத்திலே இருந்து விடுபடுவதற்கு உலகம் துடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சிகாகோ நகரத்தில் ஒரு அரங்கத்திலே தன்னை வைத்த நண்பர்களோடு கூடி கலந்து பேசி ஜூன் மாதம் 7ஆம் தேதி நாம் ஒரு அமைப்பாக உருவாக்குவோம், சேவைக்கான அமைப்பாக இருக்கட்டும், வர்த்தகத்தை வளர்ப்பதற்கும் சரி, வணிகத்தை பெருக்குவதோடு இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்வதற்கும் நாம் ஒன்று கூடி சிந்திப்போம் என்ற விதத்தில் அங்கே அக்டோபர் மாதம் 7, 8, 9 தேதிகளில் 1917ஆம் ஆண்டு ஒரே விதமான கருத்து கொண்டவர்களை எல்லாம் சேர்த்து இந்த அமைப்புக்கு என்ன பெயரிடலாம் என்று கருதிய வேளையில் அதில் பெரும்பாலோருடைய முடிவுப்படி ஏற்கனவே லயன்ஸ் என்ற அமைப்பு வேறு அமைப்புகளில் இருந்த காரணத்தால் இதுவே சரியான அமைப்பாக இருக்கும் என்று இந்த லயன்ஸ் என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன்ஸ் சேஃப்டி. எனவே இதுதான் லயன்ஸ், லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன்ஸ் சேஃப்டி. விடுதலையும் விவேகமும் நாட்டின் பாதுகாப்பாகும் என்ற விதத்தில் அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு உலகத்தில் 203 நாடுகளில் ஏறத்தாழ 44,500 அரிமா அமைப்புகளாக 14,20,000 உறுப்பினர்களை கொண்டதாக இந்த அரிமா சங்கம் இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவி இருக்கிற வேளையில் இங்கே மறுமலர்ச்சி மண்டல சந்திப்பு நிகழ்ச்சியிலே உங்களை பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இந்த உணர்வு உலகத்தில் பல நாடுகளிலும் பரவிய போது 1956ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள், அந்த தேதியை மறக்க இயலாது, பேரறிஞர் அண்ணா இந்த மண்ணை விட்டு மறைந்த நாள். அந்த பிப்ரவரி 3ஆம் தேதி இந்தியாவிலே ராணுவத்திலே பணியாற்றிய ராபர்ட் வில்லியத்தினுடைய முயற்சியின் காரணமாக அரிமா சங்கத்தை டெல்லி மாநகரிலே தொடங்கிட வேண்டும் என்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த போதும் அது பிப்ரவரி திங்கள் என்பதால் புதுடில்லி தலைநகரத்தில் ஜனவரி இறுதி வாக்கிலும் பிப்ரவரி தொடக்கத்திலும் உறைபனி கொட்டுகிற காரணத்தினால்
பனி படலமாகிவிட்ட அந்த விதானத்துக்கு கீழே தரையிறங்க முடியாமல் விமானம் நேரடியாக மும்பைக்கு செல்ல, மும்பையிலே அதே தேதியில் 22 பேரை கொண்டு இந்த அரிமா சங்கம் தொடங்கப்பட்டு இந்தியாவில் முதலாக மும்பை மாநகரத்திலே 1956 பிப்ரவரி 3ஆம் தேதி தொடங்கப்பட்டு 7 தினங்கள் கழித்து 8வது நாள் அதே 11ஆம் நாள் டெல்லியிலும் தொடங்கப்பட்ட அரிமா சங்கம் 12 திங்கள் கழித்து ஏறத்தாழ ஒரு வருடத்துக்கு பிறகு 1957ஆம் வருடம் செப்டம்பர் 21ஆம் தேதி மதுரை மாநகரிலும் 12 நாள் கழித்து கோயம்புத்தூர் நகரிலும் அரிமா சங்கம் தொடங்கப்பட்டதை பார்க்கிறேன். சேவை செய்வதையே நோக்கமாக கொண்டிருப்பதனால் தான் நீங்கள் பேய்மழையும் பெருவெள்ளமும் தமிழகத்தின் தலைநகரத்தை தலைகீழாக புரட்டி போடுகிற விதத்தில் கண்ணீரிலும் வேதனையிலும் அந்த மக்கள் துடித்த போது அரசியல் கட்சிகள் அல்ல, ஏற்கனவே தங்களை மக்கள் மன்றத்திலே நிறுத்திக் கொண்டவர்கள் அல்ல, முன்பின் தெரியாதவர்கள், இதுவரை வெளியிலே வராதவர்கள், அவர்கள் ஓடோடி வந்து அரிமாக்களாக, மனிதநேயம் உள்ளவர்களாக, சுழல் கழகத்தினராக, பல்வேறு விதத்தில் தொண்டாற்றும் நிறுவனங்களாக தங்களை ஆக்கிக் கொண்டு தலைநகர் சென்னை வாழ் மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஓடோடி வந்த அந்த கண்ணுக்கு புலப்படாத இன்விசிபிள் போர்ஸ் இருக்கிறதே, அது இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஏற்பட்டதில்லை என்பதை நான் அறிந்த போது இந்த மண்ணின் ஈரமும் இரக்கமும் மறைந்து விடவில்லை. இந்த மண்ணிலே ஒரு மனிதாபிமான உணர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நேற்றைய இரவில் முன்னாள் ஆளுநர் சண்முகவேல் அவர்கள் என்னை சந்தித்த வேளையில் இந்த மண்டலத்திலே இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தை பற்றி அவர் குறிப்பிட்டார். ஒன்றை நான் கருதுகிறேன், இதை சொல்லுவதை கூட அவர் விரும்ப மாட்டார். அவர் பேச்சிலே இருந்து தெரிந்து கொண்டேன். அவர் பெயரை விழிப்பதை கூட அவர் விரும்ப மாட்டார். ஆனாலும் கூட என் மனதை தொட்ட காரணத்தினாலே நான் சொல்லுகிறேன். ஏனெனில் அண்மையிலே வெள்ளம் தமிழகத்தினுடைய தலைநகரத்திலே லட்சக்கணக்கான குடும்பங்களை வேதனை துயரத்துக்குள்ளே அழுத்திய போது, அவர்கள் கதறிய போது, உடைமைகள் இழந்தவர்களாக, உயிர்கள் இழந்தவர்களாக, வீடுகள் இழந்தவர்களாக, உறவுகள் இழந்தவர்களாக அவர்கள் துன்பப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு இயன்ற அளவுக்கு பணி செய்வோம் என்று அனைவரும் சென்ற போல நாங்களும் செல்லுகிற போது புகைப்பட கலைஞர்களை அழைக்காமல், தொலைக்காட்சியினரை அழைக்காமல், தொலைக்காட்சியினரை தயவு செய்து படம் எடுக்காதீர்கள், இவர்கள் விளம்பரத்துக்காக வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் மக்களிடத்தில் ஏற்பட்டுவிடும் என்று அவர்களை அகன்று செல்லுங்கள் என்று கூறிய போது அங்கே ஒரு காட்சியை பார்த்தேன். தௌபீக் ஜமாத் என்ற அமைப்பை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் சேரும் சகதியும் மலக்கழிவுகளும் இருக்கின்ற சாக்கடைகளை அவர்கள் சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்படி சுத்தப்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இந்த புனிதமான பணியை செய்கிறீர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஒரு சபிக்கப்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட தரப்பினர், அவர்கள் சமூகத்திலே சபிக்கப்பட்டவர்களாகத்தானே இத்தனை நாளும் இந்த துன்பத்தை அனுபவித்தார்கள். இல்லை, அது சமூக அநீதி. மனிதர்கள் அனைவருமே இத்தகைய வேலையை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உணர்த்தி காட்டியிருக்கிறீர்கள். என்னை போன்ற அரசியல் இருப்பவனுக்கு இதை ஒரு படிப்பினையாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவர்களிடத்திலே குறிப்பிட்டேன். அதை போல இங்கே முன்னாள் ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த மண்டலத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் உங்கள் அனைவரையும் சேர்த்து விளம்பரம் இல்லாமல் பிறர் துன்பத்தை போக்குவதற்கு நாங்கள் பணியாற்றுகிறோம். அதிலும் இரவு வேளைகளில் சாலை ஓரங்களிலே, பிளாட்பாரங்களிலே குடிசை இல்லாதவர்களாக, வானமே கூரையாக, இந்த பூமியே நிலமே படுக்கையாக ஆக்கிக் கொண்ட தரித்திர நாராயணர்கள், வாழ்க்கையில் எந்த அடிப்படை சுகங்களும் கிடைக்கப்படாத, தேவைகளும் கிடைக்கப்படாமல் அந்த குளிரிலே வாடி நடுங்கிக் கொண்டிருப்பவர்கள், குழந்தை குட்டிகளோடு நடுங்கிக் கொண்டிருப்பவர்களை
நாங்கள் நள்ளிரவு நேரத்தில் சென்று அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுதே அவர்கள் மீது நாங்கள் அந்த போர்வைகளை போர்த்திவிட்டு இங்கிருந்து காரைக்கால் வரையிலே எங்கெங்கெல்லாம் இப்படி நள்ளிரவு 12 மணி அளவில் 1 மணி அளவிலே நாங்கள் அந்த போர்வைகளை அவர்கள் உடலிலே போர்த்திவிட்டு வருவோம். சில பேர் கண் விழித்துக் கொண்டால் எங்களை கரமெடுத்து கும்பிடுவார்கள். நாங்கள் புகைப்படம் எடுப்பதில்லை என்று கூறிய போது நான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வடலூர் வள்ளலார். அப்படி பிறரது வாட்டத்தை போக்குவதற்கு அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போட்டா கடை என்று கூறினார் வள்ளுவ பெருந்தகை. அதுபோல அதோ வாடி கிடக்கிறது முல்லை கொடி, மண்ணிலே கிடக்கிறது, பற்றி படர்வதற்கு கொழுகொம்பில்லை என்பதனால் மணித்தேரை நிறுத்திவிட்டு போறான் மாமன்னன் பாரி பரம்புமலை வேந்தன் என்று நான் இலக்கியத்திலே வரலாற்றிலே படித்திருக்கின்றேன். அதை போல குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தது மயில். தன் மேனியிலே கிடந்த போர்வையை எடுத்து போர்த்தி விட்டு போனான் பேகன் என்று நான் சின்னஞ்சிறு பிராயத்து பள்ளி பாடத்திலே படித்திருக்கின்றேன். ஆனால் அரிமா சங்கத்தினர் இரவு வேளைகளில் குளிரால் நடுங்குகின்றவர்களுக்கு போர்வை வழங்குகின்ற மனப்பான்மை வந்திருக்கிறதே, அதுதான் அரிமா சங்கத்தினுடைய உன்னதமான குறிக்கோளாகும். அரிமா சங்கத்தினர் என்ன சொல்லுகிறார்கள்? இதோ நான் அரிமா சங்கத்துக்குள் நுழைகிறேன். When I enter my Lions Club, when I may break my bread at the table, நான் அந்த மேஜையிலே போய் அந்த ரொட்டி துண்டை நான் பகிர்ந்து கொள்ளுகிற போது, என் சகாக்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது, அவர்களோடு இனிமையாக பேசுகிற போது, கீதம் இசைக்கின்ற வேளையிலே பாடல்களை கேட்கிற போது, அந்த இனிய கானங்களை கேட்டு மகிழ்கிற போது, வேலை செய்த அலுப்பு தீர களைப்பாறுகிற போது, அங்கே வந்திருக்கிறவர்களோடு உரையாடுகிற போது, அவர்களோடு நான் அளவலாவுகிற போது, எங்கள் கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ளுகிற போது, சிறந்த உரை வீச்சாளர்கள் தங்கள் சிந்தனையிலே முகிழ்த்த மணிவாசகமான கருத்துக்களை அவர்கள் சொல்வதை கேட்டு பயன்பெறுகிற போது, இத்தனையும் செய்கிற போது பார்வை இழந்தவர்களுக்கு, பார்வை புலன் இழந்தவர்களுக்கு, கண் பார்வையற்றவர்களுக்கு, அதை போல அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் துன்பப்படுகின்ற துயர்படுகிற மக்களுக்கு, அண்டர் பிரிவிலேஜ் அண்ட் பிளைண்ட், அவர்களுக்கும் நான் கடமையாற்ற வேண்டும் என்ற உணர்வை பெறுகிறேன் என்றுதான் அரிமா சங்கத்துக்குள்ளே நுழைந்த நீங்கள் அதனை குறிப்பிடுகின்றீர்கள். அப்படிப்பட்ட முறையில் அந்த உணர்வு எப்படி வருகிறது? இந்த அரிமா சங்கத்தினுடைய வரலாற்றிலேயே நீங்கள் திரும்ப திரும்ப சிலாகித்து சொல்லுவது ஹெலன் கெல்லருடைய உரையைத்தான். 1925 வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஒகாயோவில் செடர் பாயிண்ட் அரங்கத்தில் அந்த பன்னாட்டு அரிமா சங்கத்தினுடைய மாநாட்டில் உரையாற்றிய ஹெலன் கெல்லருக்கு கண் தெரியாது, அவர் பார்வையற்றவர், காது கேட்காது, செவிப்புலனற்றவர். அவர் உரையாற்றுகிற பொழுது கேட்டவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அந்த அரங்கத்திலே அவர் குறிப்பிட்டார், I suppose you remember the legend that represents opportunity as a capricious lady who knocks at every door but once, if it is not open she will pass us on, never to return. சந்தர்ப்பம் என்பது அவர் பேசுகிறார். கண் தெரியாத, காது கேட்காத, உலகம் போற்றுகிற சகோதரி ஹெலன் கெல்லர் பேசுகிறார். எனக்கு கண் தெரியாது, என் செவிகள் கேட்காது. இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், சந்தர்ப்பம் என்பது ஒரு பேராசை பிடித்த சீமாட்டி. அந்த சந்தர்ப்பம் உங்கள் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டும், உங்கள் ஒவ்வொருவர் இதய கதவையும் தட்டும். உடனடியாக அந்த சந்தர்ப்பத்தை பற்றி கொண்டு நீங்கள் திறக்காவிட்டால் அந்த சீமாட்டி உங்களை விட்டு அகன்று போய்விடுவாள், திரும்ப வரமாட்டாள் என்று கூறிக்கொண்டே வந்துதான் அவர் தெரிவிக்கிறார். உங்களில் ஒருவருக்கு திடீரென்று பார்வை அற்று போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய துன்பத்தை குறிப்பிடுகிறார். பார்வை பெற்றிருந்த ஒருவர், இந்த உலகத்தை தரிசித்த ஒருவர், விடிகாலை பொழுதிலே புள்ளினங்கள் ஆலோலம் பாடுகிற வைகரை நேரத்தில் வானம் திடீரென்று செக்கர் வண்ணமாக அது பொலிவு பெற்று செம்பொற் கிரணங்களை வாரி இறைத்துக் கொண்டு கதிரவன்
மேலே எழும்புகின்ற காட்சியை, அந்த வண்ணஜால காட்சியை, மேகங்கள் தவழ்ந்து செல்லுகிற காட்சியை, நதிகள் பாய்ந்து ஓடுகிற அழகை, மான்கள் துள்ளி குதிக்கிற காட்சியை, குயில்கள் கூவுகிற சோலைகளை பார்க்கிற காட்சியை, இந்த உலகத்தின் சௌந்தரியத்தை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த கண்களால் முடிகிறது. பிறரது துன்பத்தை பார்ப்பதற்கும் இந்த கண்களால் முடிகிறது. ஆனால் இந்த கண்கள் திடீரென்று பார்வை இழந்து விட்டால் எப்படி துடிப்பீர்கள்? அப்பொழுது ஒருவர் உங்கள் கையை பற்றி கொண்டு, உங்கள் கண்கள் உங்களுக்கு எப்படி வழிகாட்டுமோ அதை போல நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று ஒரு குரல் கேட்குமானால், நான் உங்களுக்கு கண்களாக இருப்பேன் என்று ஒரு குரல் கேட்குமானால், அந்த குரல் ஆன்மாவின் குரல் அல்லவா? உங்கள் ஆன்மாவை வருடுகிற குரல் அல்லவா என்று நான் தழுதழுக்க பேசி அப்படி ஒரு குரல் கேட்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த இருள் உலகத்திலே இருந்து அவர்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர நீங்கள் கண்களாக இருங்கள். கண் தானம் செய்கிறார்களே, இதனுடைய அடிப்படை கருத்து அந்த ஆன்மாவின் குரலாக, நான் உனக்கு கண்களாக இருப்பேன் என்று என் கரங்களை பற்றிக் கொள்ளுகிறீர்கள். ஆகவே நீங்களெல்லாம் ஒரு போர் வீரர்களாக, will you not constitute knights of the blind? பேச்சை முடிக்கிறார். நீங்கள் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை தருகிற போர் வீரர்களாக, இந்த crusade against darkness, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இருட்டை, இருட்டு வளையத்தை உடைக்கின்ற வெளிச்சத்துக்கு கொண்டு போகிற தர்ம யுத்தத்தினுடைய போர்க்காவலர்களாக நீங்கள் மாற மாட்டீர்களா என்று பேசி முடித்த போது செதர் பாயிண்டிலே ஒஹாயோவிலே திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கண்ணீர் விட்டார்கள். அதைத்தான் நான் இங்கே பார்க்கிறேன். ஏறத்தாழ இந்த ஓராண்டு காலத்தில் இந்த சந்திப்பில் 480 ஜோடிகளுக்கு கண் பார்வை தரப்பட்டிருக்கிறது என்றால், ஏறத்தாழ 900 பேருக்கு, அது மட்டுமல்ல, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 கோடி ரூபாய், 1 கோடி மதிப்பிலே நிவாரணம், 1 கோடி. கல்விக்கு வழங்குவதற்கு 30 லட்சம் தந்திருக்கிறீர்கள். பிடியரிசி திட்டத்தில் 1.5 லட்சம் டன் அரிசி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், 9 நாளி உடுப்பவை 2, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலத்திய ஒருமையோர்க்கும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை 2. என்ன அழகான சொற்கள்! வேந்தனுக்கும் தேவை நாளி அரிசிதான், உடை 2 உடுப்புகள் தான். மாளிகையில் வாழ்ந்தார் என்ன, மண்குடிசையில் வாழ்ந்தால் என்ன, தேவை என்ன உனக்கு? அவ்வளவுதான். யார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார். ஆனால் ஒரு கைப்பிடி அரிசி திட்டத்தை கொண்டு பசித்த வயிர்களுக்கு பசியை போக்குகின்ற மணிமேகலை ஏந்திய அமுத சுரபியை போல இந்த அரிமா சங்கம் அமுத சுரபி ஏந்தி 1.5 லட்சம் டன் அரிசியை வழங்கி இருக்கிறது என்றால், வாழ்க இந்த சங்கம். இந்த சங்கத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய அரிமாக்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வாழ்க. சந்தர்ப்பம் ஒரு முறைதான் உங்கள் கதவை தட்டும். அருமையாக சொன்னார் ஹெலன் கெல்லர். அவர் இந்திய நாட்டுக்கு வந்தார். அதிசயங்களில் ஒன்றாக வர்ணிக்கப்படுகிற யமுனா தீரத்திலே இருக்கக்கூடிய ஷாஜஹான் கட்டிய காதல் மாளிகையை, அது காலத்தின் கன்னத்திலே விழுந்த ஒரு கண்ணீர் துளி என்று கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் வர்ணித்த தாஜ்மஹாலை வந்து தொட்டு பார்த்தார். அவருக்கு கண் பார்வை தெரியாது. ஒவ்வொரு பகுதியாக தொட்டு பார்த்து, இது உலகத்தின் அதிசயங்களில் ஒன்று என்று கூறுகிறார்கள் என்று. இங்கே தமிழகத்துக்கு வந்தார், சாந்தோமுக்கு வந்தார், பார்வையற்றோர் பள்ளிக்கும் சென்றார். இந்த சமூகம் பார்வையற்றவர்களுக்கு கண் கொடுப்பவர்களை பாராட்டுகிறது. காலையிலே ஆயக்காரன் புலத்து தம்பிமார்கள், சகோதரர்கள், அரிமாக்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் கிராமம் இந்தியாவிலேயே அரிமா கிராமங்களில் முதல் கிராமமாக கருதப்படுவதற்கு காரணம் 130 ஜோடிகளுக்கு 6 மாதத்துக்குள் நாங்கள் கண் பார்வை வழங்கி இருக்கிறோம். 260 பேருக்கு கண் பார்வை வழங்கி இருக்கிறோம்.
உங்கள் வழியாக இந்த கண் பார்க்கிறது. கண் இழந்தவர்கள், பார்வை இருந்து இழப்பது எவ்வளவு துன்பம் தெரியுமா? இன்றைக்கு பார்வை இழந்தோர் படிப்பதற்கு பல்வேறு சாதனங்கள் வந்துவிட்டன. பட்டம் பெறுகிறார்கள், முதுகலை பட்டம் பெறுகிறார்கள், முனைவர் பட்டம் பெறுகிறார்கள், விஞ்ஞானிகள் ஆகிறார்கள், அறிவியல் மேதையாகிறார்கள். ஆக மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்திலே வானத்தை எல்லையாக கொண்டு உயர்கிறார்கள் என்று ஒரு அற்புதமான திரைக்காவியத்தை இயக்குனர் பாலச்சந்தர் தயாரித்து கொடுத்தார். அதை போல இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பிறருக்கு உதவுவதற்கு